யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த வசனத்தை சற்று உற்று கவனிப்போமானால் கர்த்தருடைய சித்தம் என்ன சொல்லுகிறது என்றால், அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கெட்டு போக மாட்டார்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்பதும், அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் என்பதை இங்கு நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏசாயா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆண்டவர் நம்மை அவரின் சாயலாக படைத்திருந்தாலும் நாம் 5 அறிவு ஜீவன்களைப் போல ஆடுகளைப் போல வழி தப்பி